Hello students, welcome to Hiba Max 12th Standard Business Max Chapter 2 Integral Calculus 1 Example 2.20 ல இந்த வீடியோல பார்க்கலாம். Evaluate integration of 2 sin x minus 5 cos x dx. So last type வந்து e powerல x வர்றது எப்படி integrate பண்றதுன்னு பார்த்தோம். So next வந்து type 4 இதுல வந்து sin cos secant cosecant பத்தி பார்ப்போம். ஸோ புக்கில் பேஜ் நம்பர் 32ல வந்து அதோட ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துடுங்க சரிங்களா. இப்போ எவாலுவேட் இன்டகிரேஷன் ஆஃப் 2 sin x minus 5 cos x dx. சொல்யூஷனில் இதை எழுதிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 2 sin x minus 5 cos x into dx. ஸோ சைன் அண்ட் காஸ் வந்து சிம்பிள் ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை இன்டிகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ். ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. இதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். டூ வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எழுதிட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ், அப்புறம் நடுவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் 5 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எழுதிட்டு இன்டிகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸு டிஎக்ஸ். சரியா? இப்போ சைன் எக்ஸை இன்டிகிரேட் பண்ண ஆன்சர் என்ன? மைனஸ் காஸ் எக்ஸ். அப்போ மைனஸ் 2 காஸ் எக்ஸ் மைனஸ் 5. cos x இன்டிகிரேட் பண்ணால் sin x. லாஸ்ட்டில் அந்த ப்ளஸ் சி எழுதிக்கணும். அவ்வளோதான் சம். நீங்கள் அந்த டைப்பில் கொடுத்துருக்க ஃபார்முலாஸை படிச்சிட்டிங்களாலே போதும். ஒரு வாட்டி பார்த்துருங்க. sin xனா மைனஸ் காஸ், sin ax ப்ளஸ் பினா 1/a, எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை டிவிஷனில் கொண்டு வந்துடணும். மைனஸ் காஸ் ax ப்ளஸ் b ப்ளஸ் சி. காஸ் எக்ஸ்னா sin x, காஸ் ax ப்ளஸ் பினா 1/a sin ax ப்ளஸ் b. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னா tan x. சேம் சீக்கன் ஸ்கொயர் ax ப்ளஸ் பினா a டிவைடட்ல வரும் tan ax ப்ளஸ் b. கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னா மைனஸ் காட் எக்ஸ். இதே ax ப்ளஸ் பினா தான் மைனஸ் 1/a காட் ax ப்ளஸ் b. இவ்வளோதான். இந்த 8 ஐடென்டிட்டி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸை சூப்பராக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.21 எவாலுவேட் சைன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 8 ஐடென்டிட்டி காமிச்சேன் இல்லையா, அந்த 8 ஐடென்டிட்டியில் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு ஒன்று இருக்காது. சைன் எக்ஸு காஸ் எக்ஸு அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டேர்மை நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிள் டேர்மாக மாற்றணும். சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இல்லைனா கொசிக்கன் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும். காஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ஏன் இந்த ஐடென்டிட்டி எடுக்கிறேன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை நான் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மாற்றி கொண்டு வரணும். இப்போ மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மாறிடும். இங்கே 1 இருக்குது, ப்ளஸ் அந்த சைடு போனால் மைனஸ் காஸ் 2x ஆகிடும். இப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும்தான் வேணும், 2 வேண்டாம். அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1 மைனஸ் காஸ் 2xஆக மாற்றிடலாம். இதுக்கப்புறம் இதை நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். ஆன்சர் ரொம்ப ஈஸியாக வரும் சரிங்களா. இப்போ இன்டகிரேஷனில் இதை மாற்றி எழுதலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1/2 1 மைனஸ் காஸ் 2x இன்ட்டு dx. இப்போ இந்த 1/2 கான்ஸ்டன்ட்டு ஸோ வெளியே எழுதிடலாம். இதுக்குள்ள இன்டிகிரேஷன் ஆஃப் ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். 1 இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் காஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ 1/2 கான்ஸ்டன்ட் இருக்குது, இன்டிகிரேஷன் ஆஃப் 1x மைனஸ் காஸ் 2x இன்டிகிரேட் பண்ணால் சைன் 2x அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 டிவைடட் பைல எழுதிடணும். லாஸ்ட்டில் ப்ளஸ் சின்னு எழுதணும். இவ்வளோதான் நம்மளோட ஆன்சர் சரிங்களா. இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஐடென்டிட்டியில் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி எடுத்து சிம்பிளஸ்ட் ஃபார்மை மாற்றிட்டு அதுக்கப்புறம் இன்டிகிரேட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.22 எவாலுவேட் இன்டிகிரேஷன் ஆஃப் காஸ் 2x பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதுலேயும் பாருங்கள் ஸ்கொயர்ஸ் வருது. கிவன் ஒரு வாட்டி எழுதிடலாம். காஸ் 2x டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இதுலேயே ஸ்கொயர்லாம் வருது. ஸோ இதை சிம்பிளஸ்ட்டாக நான் மாற்றணும். எப்படி மாற்றுறது? காஸ் 2x நான் எப்படி எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மாற்றி எழுதலாம். டிவைடட் பையில் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. காஸ் 2x எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? காஸ் 2x மைனஸ் சைன் 2x இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே காமனா, அப்போ இதை எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை sin square x into cos square x minus sin square x divided by sin square x into cos square x into dx. இது ரெண்டும் கேன்சல், இது ரெண்டும் கேன்சல். இப்போ பேலன்ஸ் எனக்கு 1/sin square x மட்டும்தான் இருக்குது. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா.
1 by sin square x இருக்கு. அப்போ அது எப்படி எழுதிக்கலாம்னா cosecant square x minus 1 by cos square x எப்படி எழுதிக்கலாம் secant square x into dx. இப்போ cosecant square x-க்கும் secant square x-க்கும் integral பண்ண முடியும். cosecant square x-ஐயும் secant square x-ஐயும் நம்ம integral பண்ண முடியும். ஸோ டைரக்டாக இப்போ cosecant square x-னா என்னது மைனஸ் cot x. secant square x-னா என்னது tan x. மைனஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ மைனஸ் tan x plus c. சாரி இங்கே x எடுக்கணும் எழுதிக்கோங்க. நம்ம ஃபைனல் ஆன்சர் இதுதான் மைனஸ் cot x மைனஸ் tan x. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? Next question, example 2.23. Evaluate root of 1 plus sin 2x dx. Solution la given எழுதிக்கலாம் root of 1 plus sin 2x dx. இப்போ root value இருக்கு. இப்போ இந்த root நான் remove பண்ணும். அப்பதான் என்னால solve பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த 1 plus sin 2x நான் எப்படி change பண்ணி எழுத போறேன்னா 1 plus sin 2x. இப்போ 1 இருக்கிற இடத்துல நான் sin square theta plus cos square theta எழுத போறேன். அப்போ sin square x இருக்கறனால x plus cos square x. Next sin 2x இருக்கு. sin 2x எப்படி எழுதலாம் 2 times of sin x cos x ன்னு எழுதிக்கலாமா? sin 2x னா 2 times of sin x cos x. ஆக்சுவலி இது எப்படி இருக்கு பாருங்களேன் a square plus b square plus 2 times of ab ன்னு இல்லை which is equal to a plus b whole square. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நான் எப்படி எழுதுறேன்னா இன்டிகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் a வேல்யூ என்ன எழுதணும் sin x plus b வேல்யூ cos x whole square அதுக்கு ஸ்கொயர் ரூட். இப்போ ரொம்ப ஈஸி பாருங்க ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் நமக்கு இன்டிகிரேஷன் ஆஃப் sin x plus cos x மட்டும்தான் இருக்கும். இதை இன்டிகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. sin x இன்டிகிரேட் பண்ணால் மைனஸ் cos x இன்டிகிரேட் பண்ணால் sin x லாஸ்ட்ல பிளஸ் சின்னு எழுதிக்கணும். கிளியரா? ரூட் வந்தால் அது எப்படி சால்வ் பண்ணணும்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்சர் எழுதணும். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.24. evaluate integration of cos cube x into dx. இப்போ cube வேல்யூ வருது cosல cube வேல்யூ integration கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணும் சிம்பிள் இன்டெகிரன்ஸாக மாற்றணும். சொல்யூஷன்ல integration of cos cube x dx. இப்போ இந்த cos cube x வர்ற ஒரு ஐடென்டிட்டி என்னன்னா cos 3x is equal to 4 times of cos cube x minus 3 times of cos x. ஏன் இது எடுக்கிறோம் cos cube x இங்கே இருக்கு. அப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் டுல கொண்டு வரணும். கரெக்டா? அப்போ இந்த மைனஸ் 3 இன்சைட் போனால் ப்ளஸ் 3 ஆகிடும். cos 3x plus 3 cos x is equal to 4 cos cube x. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4 என்ன பண்ணிடலாம் டிவைடட் பைல கொண்டு வந்துடலாமா? cos 3x plus 3 cos x divided by 4 is equal to cos cube x. இப்போ divided byல 4 இருக்கு. இப்போ இந்த 1 by 4 வெளியே எடுத்து எழுதிடுங்க. 1 by 4 cos 3x ஏன்னா ரெண்டுத்துக்குமே வரும் plus 3 by 4 cos x is equal to cos cube x. இப்போ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 by 4 1 by 4 cos 3x plus 3 by 4 cos x. Integration of 1 by 4 cos 3x plus 3 by 4 cos x into dx. இதுக்கப்புறம் நம்ம இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? வரும் 1 by 4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். அப்புறம் cos 3x dx plus 3 by 4 கான்ஸ்டன்ட் வெளியே எழுதிடலாம். cos x dx. ஸோ 1 by 4 cos 3x என்ன ஆகிடும் sin 3x divided by 3 plus 3 by 4 cos integrate பண்ண என்ன ஆகிடும் sin மாறிடுமா? ஸோ sin x plus c. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் இருக்கு லாஸ்ட்டாக அதையும் மாற்றிடலாம். sin 3x by 12 plus 3 sin x by 4 plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? ஈஸியாக இருக்கு இல்லையா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் நம்ம இருக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2.4 என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.